ஸோ இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி எந்த ஷிப்பிங்குமே இல்லை. ஸோ இருந்த 1-2 ஆர்டர் மட்டும் நம்ம பஸ்ஸில் கொடுத்தாச்சு. மேபி நாளைக்கு ஒரு நாள் இந்த வாரத்தில் ஷிப்பிங் இருக்குது. புதுசாக ஸ்டாக் வந்திருக்குது. ஸோ மொத்தத்தையும் பிரித்து விட்டாச்சு. என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே போல் பேக்கிங் கவர் யாருக்காவது ஹோல்சேலில் தேவை 1 கிலோ, மினிமம் 1 கிலோ எடுத்திங்கன்னா தான் ஷிப்பிங் பண்ண முடியும். கவர் வந்து உங்களுக்கு 200 வரும். ஷிப்பிங் காஸ்ட்டோட சேர்த்து 250 வரும். இம்போர்ட்டட் கப்பீஸ் கூட கொஞ்சம் நிறைய ஸ்டாக் எடுத்துருக்குறோம். ஸோ இப்போ வந்து ஒரு 12 பீஸ் தான் எடுத்துருக்கிறேன். ஸோ அப்படி 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர்னு சொல்கிறேன். உங்களுக்கு தேவையான கலரை நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1ஆவது வந்து ப்ளூ வித் எல்லோ, 2ஆவது பக்காவான ஃபுல் கோல்டு கலரு, எல்லோ கலரில் ஷேட் அடிக்கும். ஸோ 3ஆவது வந்து ரெட் வித் ஒயிட்டு. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது ப்ளூ வித் ஆரஞ்சு வந்து 4ஆவது நம்பரு. பீஸ் வந்து உங்களுக்கு 110 ரூபா வரும். 5ஆவது அப்படின்னு பார்க்கும்போது ஸோ சேம் கோல்டு வித் எல்லோ கலர் தான். 110 ரூபா வேணால் ஒரு 100 ரூபா அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா 110 ரூபான்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ 100 ரூபா. ஸோ 6ஆவது அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளூ வித் எல்லோ, 7 வந்து கோல்டு வித் லைட் பிளாக் வருது. ஸோ 8ஆவது அப்படின்னு பார்க்கும்போது அந்த ரெட் வித் ஒயிட்டு, 9 ஃபுல் கோல்டு, 10 வந்து உங்களுக்கு ஃபுல் ரெட்டு தான். 10ஆவது 9, 10 ஃபுல் ரெட்டு, 11 அப்படின்னு பார்க்கும்போது எல்லோ வித் ப்ளூவு. ஸோ 12 அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ரெட் வித் ஒயிட்டு. ஸோ 8ஆவது பீஸு 12ஆவது பீஸு ஒரே கலரில் இருக்குது. மொத்தமாக 12 பீஸ் தான் எடுத்துருக்குறோம். அதுக்கு உண்டான ஃபீமேல்ஸுமே நான் காட்டுறேன். ஆஃப் மூனில் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ 1ஆவது வந்து லைட் கலர் ஒயிட்டு. இது வந்து உங்களுக்கு பீஸ் வந்து 55 ரூபா வரும். ஃபீமேல் வந்து ஒரு 25 ரூபா. பேரை எடுத்திங்கன்னா 80 ருபீஸ் வரும். ஸோ 3ஆவது அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து நல்லா பேபி பிங்க் கலரில் வருது. 4ஆவதுமே சேம் பேபி பிங்க் மாதிரியான ஒயிட் கலர் தான். ஸோ 5 அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ப்ளூ வித் ரெட்டு. 6ஆவது அப்படின்னு பார்க்கும்போது ஸோ சேம் தான். 7ம் அதே போல் க்ரீன் இல்லை ப்ளூயிஷ் க்ரீன் வருது 7. ஸோ 8 அப்படின்ற நம்பர் பார்த்தோம்னா உங்களுக்கு இது பக்காவான குவாலிட்டியில் இருக்கிற ப்ளூ கலர். தலையில் மட்டும் பிளாக் வர மாதிரி வருது. ஸோ இது அதே போல் தலையில் பிளாக் வந்த மாதிரியான க்ரீன் கலரு. க்ரௌன் டைலுமே உங்களுக்கு 100 ரூபா தான் வரும். ஸோ ஒயிட் வித் ரெட்டு, கோல்டன் கலர், லைட் கோல்டன் கலரு. ஸோ இதுவுமே அதே போல் கோல்டன் கலர் தான். ஸோ எல்லாமே ஒரே பேட்டர்னில் தான் வந்துருக்குது. ஸோ இது ஒன்று கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. 6ஆவது நம்பரு. அவ்வளோதான். இது வந்து தலைவன் எகிரி குச்சான் எடுத்து போட்டு வச்சுருக்கிறேன். ஒரு மாதிரி ரெக்கவர் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக நான் திறக்கிறதுக்கும் அவன் குச்சதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு. ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி குச்சானான்னு தெரில. மேலே பார்த்தா ஃபுல் மூன் மேலுக்கு உண்டான ஃபீமேல்ஸு ஓரளவுக்கு எல்லாமே எக்லோடட் தான். உங்களுக்கு தேவையான கலர் மேபி ஃபுல் ரெட்டில் 2 பீஸ் இருக்குது. ஸோ அந்த ரெட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அதுக்கு உண்டான 2 ஃபீமேல்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோல்டன் கலருக்குமே ஃபீமேல்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே ஃபீமேல்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த பேட்டர்னில் தேவையோ அந்த பேட்டர்னில் நீங்கள் எடுத்துக்கலாம். மேலே இருக்கிறதுல மேக்ஸிமம் பீட்டாஸில் இவ்வளோ தான். ஆஃப் மூனில் ஃபீமேல்ஸுமே இருக்குது. மேலே ஆஃப் மூன் மேல் பார்த்தீங்களா. ஸோ பேரா எடுத்திங்கன்னா உங்களுக்கு 80 ருபீஸ் தான் வரும். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபீடிங் கப்பி. 200 பீஸில் 100 பீஸ் இப்போ தான் சேலத்துக்கு பஸ்ஸில் கொடுத்து விட்டேன். இதில் ஒரு 100 பீஸ் பெண்டிங் இருக்குது. மாலியில் நிறைய ஸ்டாக் இருக்குது. ஃபுல்லாமே இந்த வாட்டர் லெக்சர் மூடி இருக்கிறதுனால தெரியல. ஸோ அதை நான் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுனால அப்படியே விட்டாச்சு. அதே போல் இன்றைக்கி வந்த புது ஸ்டாக் அப்படின்னு பார்த்தோம்னா பலூன் மாலி. அவங்களுக்கு 3 பேர் 100 ரூபா வரும். அதாவது 2 மேலு 4 ஃபீமேல் உங்களுக்கு 100 ரூபாய்க்கு வரும். சைஸுமே ப்ரீடிங் சைஸ் தான். அதே போல் ஸோ வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் முழுசாக பாருங்கள். கிட்டத்தட்ட வந்தாச்சு 4000 வாட்ச் ஹவர்ஸ்க்கு 3800 கிட்ட வந்துட்டேன். இன்னும் ஒரு 2-3 வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு 4000 வந்துடும். அதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஜெர்மன் ரெட்டு. ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட் ப்ரீடிங் சைஸு. மேக்ஸிமம் சைஸ் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது ப்ரீடிங் சைஸு. பேர் வந்து 60 ரூபா வரும். 2 ஜோடியாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு 110 ரூபா தான் வரும். அதே போல் சில்லி மொசாக் டம்போயர் 2 பேராக எடுத்திங்கன்னா 150 தான். ஸோ பேராக எடுத்திங்கன்னா 80 வரும். அதே போல் மாஸ்கோ ப்ளூவும் இருக்குது. ஸோ அதுவுமே உங்களுக்கு 2 பேராக எடுத்திங்கன்னா 150 தான் வரும். ஃபீமேலுடைய சைஸ் எல்லாமே ஜெயின் சைஸு. ஸோ இப்போ எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்த ஒரு 3 மாதத்துல ஏன்ட்டே ஒரு 50 பேர் நீங்கள் விற்கிற அளவுக்கு உண்டான ஸ்டாக்ஸை உங்களால் இது பண்ண முடியும். செட்டப்பு ஸோ நல்ல செட்டப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல க்ரோத் இருக்கும். அதே போல் அப்படின்னு பார்க்கும்போது மிக்சடு கப்பி. ஸோ 10 பேர் எடுத்திங்கன்னா 320 ரூபாய்க்கு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுக்குறேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே காலி ஆகிடுச்சு லாஸ்ட் ஸ்டாக்கு. மேபி ஸ்டாக் எடுக்கணும். ஸோ ஸ்டாக் எடுத்தால் தான் ஓரளவுக்கு இது பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா கோல்டு ஃபிஷ்ஷு. ஸோ கோல்டு ஃபிஷ்ஷு ஒரு 50 பீஸ் எடுத்துருக்குறேன். இதில் 2 பீஸ் மட்டும் அந்த பிளாக் மோரா என்னது இது. ஸோ கண்ணு முட்டையாக வரும் இல்லைங்களா. ஸோ அது வந்து ஒரு 2 பீஸ் தெரியாமல் வந்துச்சா இல்லை போட்டு விட்டாரான்னு தெரியல. ஸோ அதுவுமே இருக்குது. கோல்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு 8 பீஸ் 100 ரூபா வரும். அந்த 2 மீன் கண்ணு முட்டையாக இருக்கிற 2 மீன் வேணும்னா உங்களுக்கு அந்த பேரை வந்து 50 ரூபா வரும். ஸோ யாருக்கா தேவை அப்படின்னா அந்த வீடியோவை பார்க்குறவங்க கொஞ்சம் குயிக்காக பிடிச்சி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா கொய்யி. ஸோ 6 பீஸ் 100 ரூபா வரும். மேக்ஸிமம் 1-2 வேல் டெயில் கூட போட்டு விட்றதுக்கு பார்க்குறேன். இல்லை 1-2 பீஸ் தான் இருக்குது. சரியான ஆக்டிவு.
நார்மலாக கொய் இந்த அளவுக்கு ஆக்டிவாக வர்றதில்ல, என்னன்னு தெரியல, இவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்க. சைஸ் எல்லாம் கொஞ்சம் 2 இன்ச்சு 3 இன்ச்சு சைஸு, கொஞ்சம் 3 இன்ச்செல்லாம் போட்டாங்கன்னா டயர்ட் ஆகிடுவாங்க. சைஸ் எல்லாம் சின்னதாக வந்ததுனால நல்லா ஜாலியாக கிளம்பி வந்துட்டாங்க. சென்னையிலேருந்து இங்கே வந்ததுனால ஒரே கொண்டாட்டமாக இருக்குது. பிளான்ஸில் இது பேர் என்னன்னு எனக்கு தெரியல, இல்லை சிம்சன் நினைக்கிறேன். ஸோ சிம்சன் பிளான்ட்டுன்னு நினைக்கிறேன். பிளான்டட் தான். நீங்கள் எதாவது பிளான்டட் டேக் செட்டப்பு இல்லாட்டி நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேயே கூட ஏதாவது அழகாக ஒரு கப்புலேயோ பவுல்லையோ ஸோ நல்லா மண் போட்டு நெட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் இந்த 4 லீஃப் பிளான்ட்டுமே நிறைய இருக்குது. அதுதான் அந்த சிம்சன் பிளான்ட் சொன்ன மாதிரி நல்லா க்ரோத் இருக்குன்னு சொன்னார். அந்த இது பாருங்கள் 4 லீஃப் பிளான்ட்டு ஒரு ஃபுல்லாமே ஒரே வேரே. ஸோ கட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா இது ஃப்ளோட்டிங் தானா, இது எந்த அளவுக்கு வளரும்னு எனக்கு தெரியல. ஸோ எல்லாம் ஒரு மாதிரி கொலன்னு இருக்குது. ஆனால் இந்த பிளான்ட் வந்து நல்லா வளரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா வேலிஸ்னேரியா. அப்புறம் இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதோட பேர் குரூப்பில் போட்டுனுக்கிறேன், நீர்வெத்தலை அப்படின்னு தான் சொன்னாப்புல. ஒரு 4-5 கட்டிங்ஸ் தான் இருக்குது. நல்ல பெருசாக வந்துச்சு. கொரியர் ஒரு 3-4 நாள் டிலே ஆகி எல்லாம் ஒரு மாதிரி சேட் ஆகிட்டாங்க. ஆனால் நெட்டாக வரும்னு சொன்னார். இதை விட மோசமாக இருந்தால் கூட வந்துடும் அப்படின்னாரு. ஒரு 6 கட்டிங்ஸ்க்குது. அதுக்கப்புறம் வேலிஸ்னேரியா நிறைய இருக்குது. ஸோ நார்மலான பேசிக்கான பிளான்ட்ஸு நீங்கள் எந்த எஃபர்ட்டுமே போடாமல் சிம்பிளாக ஒரு மண்ணில் கொஞ்சம் சேரு மாதிரி கலக்கி நீங்கள் இந்த பிளான்ட்டை போட்டுட்டு நீங்கள் உங்களுடைய அக்வேரியம் செட்டப்பில் வச்சிங்க அப்படின்னாவே க்ரோத் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு வாரம் 10 நாள்லேயே டபுள் த சைஸ் ஆகிடும். இலை வந்துச்சு அப்படின்னா டபுள் த சைஸ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம்னு பார்த்தோம்னா நார்மலாக நம்மக்கிட்ட இருக்கிற டக் வீடு அசோலா. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கப்பி கிராஸு. ஸோ கப்பி கிராஸுமே நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட்ரல்லா. ஸோ நார்மலாக நம்மக்கிட்ட கிடைக்கிறது தான். ஹைட்ரல்லாவுமே நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 வெரைட்டியான பிளான்ட்ஸ் வந்து உங்களுக்கு 200 ரூபாய்க்கு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி தரேன். ஸோ 200 ப்ளஸ் 50 ஷிப்பிங் காஸ்ட் இருந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் ஆர்டர் பண்ணிங்க, அந்த வீடியோவை பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 200 ரூபாய்க்கு ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும். ஸோ வாட்டர் கேபேஜ் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ ஃபாக்ஸ் ஸ்டைலு வாட்டர் லெச்சர் அப்படிங்கிறது அதோட பேரான். ஸோ கப்பி கிராஸுமே நிறைய இருக்குது. அங்கே இருக்கிறது இது. அப்புறம் இது நான் இங்கே தனியாக வச்சுருந்தேன். ஸோ இது நமக்கு புதுசாக ஸ்டாக் எடுத்தோம். ஸோ இவ்வளோ பிளான்ஸ் இருக்குது. 200 ரூபாய்க்கு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி தரேன். இல்லை என்கிட்ட 100 ரூபா தான் இருக்குதுன்னு சொன்னாலும் சரி, 150 தான் இருக்குதுன்னு சொன்னாலும் சரி, மொயினாவும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க வாங்குங்க. பாய்.